மருந்து எப்படி மூளைக்குள்ளே போகுது? எல்லா மருந்தும் மூளையை ரீச் ஆகுமா? டொப்பமைன் பிரெயின்குள்ளே தான் சுரக்குது. ஆனால் அது வெளியில் மருந்தாக எடுக்கும் போது பிரெயினுக்குள்ளே ரீச் ஆக முடியாது. லெவடோப்பா எப்படி ஸ்மார்ட்டாக மூளைக்குள்ளே என்டர் ஆகுது? இதை பற்றிலாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தான் பெனிட்ரேஷன் இன்டு பிரெயின் அண்ட் சிஎஸ்எஃப். நெக்ஸ்ட், டோப்பமைன் வெர்சஸ் லெவடோப்பா. டோப்பமைன்றது ஒரு நேச்சுரலாக நம்ம பிரெயினுக்குள்ளேயே சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் பிரெயினில் குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வரும். ஸோ இதை எக்ஸ்டர்னலாக மருந்தாக உள்ளே எடுக்கும் பொழுது டோப்பமைன் பிரெயின்குள்ளே டைரெக்டாக போக முடியாது. ஸோ சயின்டிஸ்ட்லாம் ஒரு கிளவர் பிளான் பண்ணாங்க. அவங்க லெவடோப்பா அப்படின்னு ஒரு மருந்தை கிரியேட் பண்ணாங்க. பிரெயினோட டிரான்ஸ்போர்ட்டரை, அதாவது புரோட்டீனை யூஸ் பண்ணி ஸ்டெல்த் மோடில் உள்ளே போயிடும். பிரெயினுக்குள்ளே மருந்து போனதுக்கு அப்புறம் டொப்பமைனா அது கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் ஃபார்மகாலஜியோடைய மேஜிக்னு சொல்லலாம். வெயிட் பிவிக்கு இன்னும் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. பி கிளைகோப்ரோட்டீன். இது ஒரு பவுன்சர் மாதிரி. சில மருந்துகள் உள்ள ஸ்னீக் ஆகும். அப்போ இந்த பி கிளைகோப்ரோட்டீன் வெளியே போன்னு தூக்கி வெளியே அனுப்பிடும். பிரெயினை டாக்ஸின்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வேலையை அது பண்ணும். நார்மலாக பிபிபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பட் மெனிஞ்சிட்டிஸ் அந்த மாதிரி எதனா ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா பேரியர் வீக் ஆகிடும். சடன்லி ட்ரக்ஸ் ஈஸியாக உள்ளே என்டர் ஆகும். தட்ஸ் வை சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் மெனிஞ்சிட்டிஸ் டைமில் பெட்டராக ஒர்க் பண்ணும். நவ் நெக்ஸ்ட் லெவல் சிஎஸ்எஃப், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை சரவுண்ட் பண்ணுற ஃப்ளூயிட் தான் இந்த சிஎஸ்எஃப். இதுக்கும் செப்பரேட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. பிளட் சிஎஸ்எஃப் பேரியர்னு சொல்லுவாங்க. பட் இது பிபிபி விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸ்டில் லிபிட் சால்யூபிள் ட்ரக்ஸ் தான் ஈஸியாக இதுலேயும் என்டர் ஆகும். சிடிசெட், அதாவது கீமோ ரிசப்டார் ட்ரிகர் ஜோன். இந்த ஏரியா பிபிபிக்கு வெளியே இருக்கும். ஸோ ஈவன் வாட்டர் சால்யூபிள் மருந்து கூட அங்கே போய் வாமிட்டிங்கை இன்டியூஸ் பண்ணலாம். தட்ஸ் வை சம் மெடிசன்ஸ் வாமிட் வர மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ ஒரே லைனில் சொல்லணும்னா, கொழுப்புனால கரையக்கூடிய மருந்துகள் மட்டும்தான் பிபிபியை கிராஸ் பண்ணி டைரெக்டாக பிரெயின்குள்ளே போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் டூ போஸ்ட் இன் மை கமெண்ட் செக்ஷன்ஸ். தேங்க்யூ.